வணக்கம் நண்பர்களே, நான் டிரைவர் ரமேஷ். இன்னைக்கு என்னன்னா வேலை இல்லைங்க. அந்த லோடெல்லாம் நீ நாளைக்கு தான் இருக்க வந்துட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு சமையல் செய்வோம். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தானுங்க. எப்படி வைக்கிறேன்னு வாங்க பார்ப்போம். என்னோட கிச்சன் எவ்வளோ பெருசு நீங்களும் பாருங்க. நீங்களே வீட்டில எல்லாம் செல்ஃப்ல எல்லாம் வச்சு செய்வீங்க. நான் எப்படி வச்சு செய்யறேன்னு பாருங்க. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எல்லா பொருளுமே இருக்கு. இதுக்குள்ளேயே எல்லா பொருளும் வச்சிருப்போம். வாங்க அடுப்பு பற்ற வச்சிருவோம். ஐயோ, என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இனிமேல் இதுதான் வந்து போகணும். அதான் இப்போ பார்த்துக்கலாம். அப்புறம் அதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல. கறி பிடிச்சிக்கும், கறி பிடிக்கும், ஆனா ரொம்ப பிடிச்சிரும். அதனால கீழே இருக்கிற டீசல் எல்லாம் எரியட்டும். அந்த தீயெல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லோ ஃபிலிம்ல வச்சுட்டேங்க. சட்டி வச்சாச்சு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. யாருக்கு யாருக்கோ எண்ணெய் ஊத்த வேண்டியதான். ஆயில் எல்லாம் பாருங்க, எல்லாம் வாட்டர் கேன்ல தான் பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறேன். கடுகு, வெங்காயம், வெள்ளரி வெங்காயம் தாங்க பொடி பொடி ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 3, 6, 7 பீஸ். இது குட்டி மிளகாய்ங்க, அதனால 7 பீஸ் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம். ஐயோ, எல்லாம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் உப்புங்க. உப்பு போட்டா சீக்கிரம் வதங்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால உப்பு யூஸ் பண்ணி தைக்கிறேன். எனக்கு ஒன்றும் அப்படி பெருசா டிஃப்ரெண்ட் தெரியல. அதே பழக்கமாயிருச்சு. நானும் உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்குவேன். லைட்டு பாருங்க, சமையல் செய்யறக்கு லைட் இல்ல, ஆக்சுவலா வண்டி லோடு இருக்கிறக்கு அந்த லைட் செட் பண்ணதுங்க. நம்மளுக்கு அப்படியே சமையலுக்கு யூஸ் ஆயிக்குது. கொஞ்சம் நல்லா வாங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது நம்ம நைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 நைஸாவெல்லாம் கட் பண்ணிருக்க மாட்டேங்க, 1க்கு 2 தான் கட் பண்ணிருப்பேன். 2 தக்காளி பழம், இதோ பாருங்க, 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நான் அந்த 5 ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் அப்படியே ஃபுல்லா போடுறேன். கழுவி வச்சுக்கிறேங்க. கறியை போட்டு கொஞ்சம் பந்தோட்டம் வளர்ற வரைக்கும் அப்படியே கிளற வேண்டியதுதான்.
கொஞ்சம் தீயை பற்ற வச்சுக்குவோம். பாருங்க 2 அடி அடிச்சு எப்படி இதாகுதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா அதுவே தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எவ்வளவு விட்டுருக்குன்னு பாருங்க. வேக வேக கறியே தண்ணி விடுங்க. பாருங்க கறி இப்படி கொஞ்சம் பந்தோட்டம் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணுவோம். எல்லாம் பொடி பூரா ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க சிக்கன் மசாலா 1/2 கிலோவுக்கு வந்து எத்தனை கிராம்? 20 கிராமுங்க. அடுத்தது மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, கறி மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்புறம் நான் மிளகா பொடி தேவைக்களவு சேர்த்திக்குவோம். நான் கொஞ்சம் தான் போடுவேன், நான் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்க. சும்மா இந்த டேஸ்ட்டுக்கோசரம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. அதெல்லாம் பெருசு இல்லைங்க. மறந்தான் பாரு, மறந்த மஞ்சத்தூள் மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கான்னு பாருமா. இதையும் கொஞ்சம் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டாச்சுங்க. பாருங்க இனி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேகற போட்டுருவோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. உப்பு லைட்டா பத்தல, நான் போட்டுட்டேன். நீ அடுத்தது அப்பாடா மூடி வச்சுட்டு வேற வேலை இல்லைனாலும் இல்லைங்க. அடுத்து நெக்ஸ்ட் வேலை சரியா இருக்கும். இத பாருங்க மூடி எங்கேயும் காணுமே. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவ்வளோதான், இதை மூடி வச்சுட்டுங்க. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. இது நீ களைஞ்சுக்குவோம். நான் ஒரு ஆள் தானுங்க, அதனால 1 டம்ளர் தான் போட்டேன். 1 டம்ளர் போட்டாலே எனக்கு 2 நேரத்துக்கு வரும். அது சின்ன டம்ளர் தானுங்க. ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டங்காட்டி நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்துறேங்க. கொஞ்சம் தண்ணி பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவோம். கேப்ல நம்ம சும்மா உட்காந்துருக்க முடியாதுங்க. இதான் அப்பப்ப எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொரு 10 நிமிஷம் வந்தா சரியாயிடும். தீ வேற கம்மி அறியுது. 10 காசு இல்லைனாலும் பணக்காரன்டா. ஃபுல்லா வச்சு விட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துடும், அவ்வளவுதான். அடுத்தது என்ன வேலை இருக்குன்னா, நீங்க என்ன பாருங்க. இதான் கொஞ்சம் வெங்காயம் வச்சிருக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா முட்டை 2 வாங்கிட்டு வந்தாங்க. இதா முட்டை. அதுக்கு நீ அடுத்த வேலை இந்த பச்சை மிளகாய் மட்டும் நீ கட் பண்ணா போதும், முட்டை ரெடி. நல்லா கொதிக்குதுங்க. தண்ணி ஓட்டமெல்லாம் விட மாட்டாங்க, ட்ரையாக இருக்கட்டுருவேன். ட்ரையான தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். நெக்ஸ்ட் நீ இந்த வாசரை ஊற வச்ச வாசரை நம்ம நீ கழுவி எடுத்து மாட்டிடலாங்க. ஒரு மூடி
ஒரு கழுவு கழுவிடுவோம். அவ்வளோதானுங்க, இது போட்டாச்சு. இங்கிருந்து வேறு ஆவி வேறு வந்துட்டு இருக்குது. இதாக பாருங்க, ஒரு வாரத்தில் தெரியுது பாருங்க ஆவி. அவ்வளோதானுங்க, மணக்க மணக்க சிக்கன் ரெடி. அதான் பாருங்க. வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடலாம். இருங்க, குக்கர் திறக்கலாம். ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. இங்கே பாருங்கள், நான் வச்ச சாப்பாடு தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வச்ச குழம்பு ரெடியாக்குது, முட்டை பொரியல், அவ்வளோதான். இருக்கிற 3 குண்டா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிறது தானுங்க. அவ்வளவு தானுங்க, சாப்பாடு செஞ்சாச்சு, எல்லாம் எடுத்து போட்டாச்சு. நீ சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிடலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, அடுத்த வீடியோல சந்திப்போம்.